எழுதி இந்த மாதிரி சிந்தாமணிகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்த சிந்தாமணியும் அடி பாவி என்னடி இப்படி எழுதி இந்த மாதிரி சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது சிந்தாமணியை தேடி இந்த மாதிரி முத்து மீனாவும் இந்த மாதிரி சிந்தாமணியோட வீட்டுக்கே வராங்க. கையில் ஒரு பேப்பரோட வராங்க. அதை பார்த்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி இந்த மாதிரி மறுபடியும் நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க. அந்த மீனாவும் இந்த மாதிரி இந்த பதவியை ராஜினாமா பண்ண போறா. அதுக்கப்புறமா அந்த பதவியும் நமக்கு தான், அந்த வீடு நமக்கு தான், சொன்ன மாதிரி கொடுக்கணுமா என்ன, ஒரே கல்ல ரெண்டு மாங்க ரொம்ப ஜாலிடா அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி சிந்தாமணியை பார்க்குறாங்க. பார்த்து இந்த மாதிரி இந்த லெட்டரையும் கொடுக்குறாங்க. அதை பார்த்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரை வாங்கிட்டு அப்படியே அவங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. என்ன எனக்கு பயந்துட்டீங்களா, அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லெட்டர் படிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல பார்த்தீங்கன்னா அடி போடி முட்டாளே, நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்ட்டு நீ சொன்னது நாங்கள் கேட்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் வீட்டை எப்படி திருப்பணும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும், நீ உன்னோட வேலையை மட்டும் மாறு, அட கூறுகட்ட குக்கர் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. அதை பார்த்து சிந்தாமணிக்கு பயங்கர இருக்கும். என்னடி இது அப்படின்ட்டு கேட்குறாங்க. உன்னை பார்த்தா புகழ்ந்து எழுதிருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் சிந்தாமணி பார்த்தீங்கன்னா என்ன கடுப்பேத்துறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மறுபடியும் முத்து உன்னை கடுப்பேத்தல கப்பலும் ஏத்தல, அதாவது நீ நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது, எப்போவுமே நீ நினைக்கிறது நடந்துச்சு அப்படின்னா அப்புறம் எப்படி, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுமா, இனிமேல் எல்லாமே நல்லது தான் நடக்கும். ஸோ அந்த பதவியை நாங்கள் ராஜினாமா பண்ண மாட்டோம், அந்த வீடு எங்களுக்கு தான், நீ சொல்லிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி பணம் தரணும் அப்படின்ட்டு, உனக்கு ஒரு பைசா இனிமேல் பணம் தரவும் முடியாது, ஆனால் அந்த வீட்டு பத்திரமும் எங்களை தேடி வரும், அதுக்கான ஒரு வழியும் பார்த்துட்டு அது சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அதை பார்த்த சிந்தாமணியை என்னடா அந்த முத்து இப்படி சொல்லிட்டு போறான், இவன் சொல்லிட்டு போறதை பார்த்தா என்ன செய்ய போறானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க.